ஏற்கனவே நீ பணத்தை கொடுக்கறன்னு சொல்லி 1 மாசம் ஆக போகுது. இதுக்கு மேலெல்லாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது. ஏய், அதான் கொடுக்குறேன்னு சொல்றான்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா என்னடா? அப்பா, என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். வயசாயிடுச்சுன்னா வீட்டில் கொடுக்கறத சாப்பிட்டு அமைதியா இருக்கணும். யார்கிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு நீங்க சொல்ல வேணாம். அந்த வீடு உனக்கு வேணும்னா வர வேண்டிய பணம் எனக்கு வந்தாகணும். சரி, உங்க பணத்தை கூடிய சீக்கிரத்துல மொத்தமா திருப்பி கொடுத்துட்டு என் வீட்டை மீட்டு காட்டுறேன். திவா, என்ன தைரியத்துலடா இவ பணத்தை கொடுத்துருன்னு அடிச்சு பேசிட்டு போறா? அதானே எனக்கும் புரியல. வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ள தானே வச்சிருக்கோம். இவளுக்கு வெளியே சம்பாத்தின்னு ஒண்ணு கிடையாது. பின்ன எப்படின்னா எப்படி பணத்தை பட்டுவா? இல்லடா, அவ இவ்வளவு தைரியமா பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு வழியில சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு தோணுது. டேய், இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுடா. எக்காரணத்தை கொண்டு அவ இதில் ஜெயிச்சிருக்கூடாது. நீ என்ன பண்ற, அவ மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இரு. நமக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தான்னு வை, அன்னைக்கே அவளுக்கு ஒரு முடிவு கட்டியா. அண்ணே சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். மா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? சார், இதோ பக்கத்துல வந்துட்டேன் சார். ஒரு 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணிடுவேன். சீக்கிரமா வாமா. டேய், வண்டி ஏறா. டேய், வண்டி ஏறா. நல்லா போடுங்கம்மா. ஏய், ஒழுங்கா 2 பேரும் ஓடி போயிருங்க. இல்லைன்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து உங்களை சுட்டு தள்ளிடுவேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த அவனை அரட்டவுசரே பேசுறது உங்களுக்கு வாய் இருக்கு. போடா போடா. நீ அடிச்சு வரீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடிங்க. வாங்குற. ஏய், எடுத்து போடா. ஏய், திருப்பி பார்த்தா கொன்னுடா. ஓடி போடு. இனிமே இந்த பக்கம் வந்த நடக்கிறதே வேற. பொம்பளைங்க சாதாரணமா நினைச்சிட்டியா? நாங்க பதிலு கொடுச்சா நீ தாங்க மாட்டடா.
டேய் கதிர் வாடா வாடா கதிர் வா கதிர் வாடா சொல்றேன்ல வா வான்னு சொல்றேன்ல வா விடுடா. டேய் கதிர் என்னடா ஆச்சு? சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. எங்க போய் அடி வாங்குற? மாப்ள எல்லாரும் பாக்குறாங்கடா அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்குடா. பாக்கட்டும்டா. இந்த பொம்பளைங்களாம் அடிச்சு துரத்துன அவமானத்தை விட இந்த அவமானம் கம்மிதான். பாக்கட்டும். என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன சண்டையோ இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க தெரியலையே. எப்படி? டேய் மாப்ள வண்டியில ஏறா எல்லாரும் பாக்குறாங்கடா. டேய் ஏறாங்கடா. டேய் டேய் ஏன்டா இப்படி பண்ற? சொன்னா கேட்க மாட்டீங்கடா. டேய் போடா. டேய் நில்றா. டேய் மாப்ள சொன்னா கேளு மாப்ள. டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளு. ஏதோ செய்யணும்டா. பேசிக்கலாம்டா எதுவா இருந்தாலும். சும்மா விடக்கூடாது. டேய் சொல்றத இவனுக்கு கேளுடா. சேர்ந்து விடக்கூடாது. சரிடா பாத்துக்கலாம்டா விடு. இவன் மேல கை வைக்காளுங்க. பாத்துக்கலாம் வா. ஏய், பாத்துக்கலாம். இது பேசிக்கலாம் உனக்கு. எதுவா இருந்தாலும். நீ வா வீட்டுக்கு போலாம் வா. டேய் சீக்கிரம் வாடா. வீட்டுக்கு தட்டோட வந்த மாப்பிள்ளைய அடிச்சு விரட்டிப்பீங்கல்ல? நாங்க வேணும்னு பண்ணல. அவன் தப்பா வீட்டுக்கு வந்து சித்ராவை பொண்ணு கேட்டு பிரச்சனை பண்ணான். ஓ, பொண்ணு கேட்டு வந்தா அடிச்சு விரட்டுவீங்களோ? ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சித்ரா கிட்ட அநாகரிகமா நடந்துக்க முயற்சி பண்ணான். நாங்க எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஏய் அது ஆம்பளைங்க நாங்க பார்த்துக்கணும். அவ இங்க வந்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு இல்ல தகவல் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே அவனை அடிச்சு விரட்டுற தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? பொம்பளைங்க ஆம்பளைங்களை தலை நிமிந்து கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? ஆனா நீங்க அவனை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. என்னதான் அவன் தப்பானவனா இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை. நான் அவனை என் மாப்பிள்ளன்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பொண்ணு அவன் தொட்டு தொட்டு பேசுறான், உரிமை எடுத்து நடந்துக்கிறான். அதை என்னன்னு கேட்க போய் கடைசியில கை நீட்டி அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. டேய் அவன் வந்தது நடந்துகிட்டது பேசுனது எதுவுமே சரியில்லடா. சுமாருவா. நீங்க இப்படி ஆதரவா பேசி இடம் கொடுக்கறதுனாலதான் இவங்களுக்கு ஆம்பளைக்கு மேல இருக்க பயம் ஆயிடுச்சு. தப்பு பண்றது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள கண்டிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் ஆதி காலத்துல இருக்கிற மாதிரி பொம்பளைங்கள ஆம்பளைங்களுக்கு அடிமையாக்கணும்னு நினைக்காதீங்க.